சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்லதொரு வாய்ப்பளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி, சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் அண்ட் தாய்லாந்து தவமைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் நலம் உயிர் வளம் என்பதே ஆகும். இப்ப ஒரு கட்டிடத்துக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் போல, கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல, வண்டிக்கு அச்சாணி போல, மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வாழ்வில் நிலவிட உதவுவது உடல் நலம் தானே, இல்லைங்களா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது ஔவை வாக்குங்க. கூன் குருடு பேடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது. அப்படி அரிதா கிடைச்ச உடலை நலமாக வைத்துக் கொள்றது நம்முடைய கடமை இல்லைங்களா? சும்மா ஜோக்குக்கு இல்லைங்க, நிஜமாவே ரொம்ப அனுபவப்பட்டுதான் இந்த இதை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, சமையல் சரியில்லைன்னா ஒரு நாள் துன்பங்க, அறுவடை சரியில்லைன்னா 4 மாதம் அந்த பருவ காலத்துல துன்பம், படிப்பு சரியில்லைன்னா 1 வருடம் துன்பம், ஆனா உடம்பு சரியில்லைன்னா ஆயுள் முழுதும் துன்பம் இல்லைங்களா? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இல்லைங்க, காயமே உடலே இது மெய்ங்க. இதுல கண்ணும் கருத்து வச்சு உடல்நலம் காத்தால்தான் வாழ்வின் நோக்கமாம் மெய்ப்பொருளை நாம் உணர முடியுங்க. அதாவது இறைநிலை பற்றிய விளக்கம் நமக்கு அப்பதான் அறிய முடியும். உடல் நல்லா இருக்கணும். சரிங்க, உடல் நலம் என்றால் என்ன அப்படின்னு கொஞ்சம் முதல்ல பார்க்கலாம். உடல் நலம் என்பது நோயின்மை, ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியமான உடல், ஹெல்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹெல்த் இஸ் வெல்த். எல்லா அவயவங்களும், அதாவது நம்மள எல்லா உடல் உறுப்புகளும் எல்லா நேரங்கள்லயும் 100% இயங்கும் நிலைதான் நலம், உடல் நலம் அப்படின்னு வெப்ஸ்டர் டிக்ஷனரி சொல்லுதுங்க. நம்ம பாரதி என்ன சொல்றாருன்னா, விசையுறும் பந்தினை போல் உள்ளம் மேவியபடி செல்லும் உடல் கேட்டேன். அதாவது நல்ல ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவ்வாறு நல்ல உடல் நலம் உயிர் வளம் பெறதுக்கு நம்ம அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கிறது சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ். அது ஒரு பெஸ்ட் வழி, நமக்கு தெரியும். நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோயை தேர்க்கவும் இரண்டுக்கும் ஒரே மருந்து உடற்பயிற்சி தாங்க. உடலுக்குள்ள உயிர், உயிர்ல அறிவு, இத மூணையும் உணர்ந்து அவற்றின் உறவு அறிந்தால் அதுவே அறிவின் மேன்மை அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்றாருங்க. அதாவது உடல் அமைய பெற்ற உயிர் எதுவும் ஜீவன் என்று மதிக்கப்படும். அதாவது உடல்ல உயிர் இருந்துச்சுன்னா அது ஜீவ இனம் அப்படின்னு சொல்றோம். உயிர் உடலை காத்து வரும் சக்தி. இப்ப உடல்ல உயிர் தானங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல உயிர் தங்கும் வாகனம் தான் உடல். உடல் நலமாய் இருக்க உயிர் வளம் அவசியம்ங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு யாருங்க சொன்னது? திருமூலர் தாங்க. திருமந்திர பாடல் இது. உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிரும் அந்த உடலை விட்டு நீங்கிரும். அதனால இறைநிலையை நோக்கி செல்லும் நமது ஆன்மீக பயணம் நின்னு போயிருங்க. எனவே உடல் நலம் காக்க உயிர் வளம் வேண்டும் என்பதால் உடம்பை வளர்த்தேன், அதன் மூலம் நான் உயிரை வளர்த்தேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. மனித உயிரானது இன்பம் அனுபவிக்கணும். அதாவது இன்பம் துன்பம் ரெண்டுமே தான். அதுல நம்ம எப்பயுமே இன்பத்தை தான் ரொம்ப விரும்புறோம். இன்பம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு கருவி எதுங்க? டூல் உடல் தாங்க. உடல் நலமாக இருந்தால்தான் வாழ்வில் இன்பம் நிலைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உயிர் வளமாக இருக்க, மனம் வளமாக இருக்க, நாம் இன்பமாக வாழ என அனைத்துக்குமே அடிப்படை உடல் நலம்தாங்க. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். உடல் நலமாக ஆரோக்கியமாக இருந்தாதான் நாம நம்மளோட அன்றாட கடமைகளை, அதாவது ரொட்டீன் ஒர்க்கை நம்ம சிறப்பா செயல்படுத்த முடியும். அதாவது பிறர் பார்த்து காலையில எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு நாமே நம்ம உடலை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு உடல் நலமா இருக்கணும் இல்லையா? உடல் நலமாக இருந்தால் நம் மனமும் ஆரோக்கியமா நலமா இருக்கும்.
உடல் நலம், உயிர் வளம், மனவளம் 3ம் சிறப்பா இருந்தா நம்ம வாழ்க்கை நலமா இருக்கும். வாழ்க்கை பயணம் நிறைவாக அமையுங்க. நம்ம அருட்தந்தை அவங்களோட ஞானக்களஞ்சிய பாடல் 1147ங்க. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னா, உடல் உயிர் இரண்டுக்கும் வித்தே மூலம். இது நமக்கு தெரியும். உட்பொருளே மெய்ப்பொருளாம். அதுக்குள்ள இருக்கிற உட்பொருள் உயிர் மெய்ப்பொருள். உண்மை தேர்வீர் அப்படின்னு சொல்றாரு. உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. அது எல்லா அணுக்களும் சேர்ந்துதான் நமக்கு உடலா வந்திருக்குது. உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. உயிர் என்பதோ அணுவின் நுண்துகள். உடல் ஊடே உயிர் சுற்றி சுழன்று இயங்க உணர்ச்சி என்ற விளைவு விளையும். அதுதான் அறிவு. அதை உணர்றதுதான் அறிவுன்னு சொல்றாரு. உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அறிவு அங்கு ஏது? உடல் வாழ்விற்குள் தான் இன்பம் துன்பம். அதாவது உடல் இருந்தாதான் உயிர் இருக்க முடியும், அறிவு இருக்க முடியும். எல்லாத்துக்கும் பேஸ் உடல் தான். அப்ப உடல் நலம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நமது உடலை சார்ந்தே உயிரும் மனமும் இயங்கி வருவதால் நம்மளுடைய உடலை காக்க வேண்டியது நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டிங்க. முதல்ல நம்ம உடல் நல்லா இருக்கணும். சரிங்க, உடல் நலமாக இருக்க நாம என்ன செய்யலாம்? செய்ய வேண்டியது என்ன? உடனே நமக்கு வரும், நான் தான் டெய்லி உடற்பயிற்சி செய்யறேனே, அது போதாதா அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள் எழுவது இயற்கை தாங்க. ஏன்னா நம்மளாம் மனவளக்கலை அன்பர்கள், நாம் உடற்பயிற்சி செய்வதை நம்ம கடமையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் உயிர் வளம் காக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சி செய்யறோம். இது போதுமா அப்படின்னா போதாதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம வேதாத்திரி மகரிஷியும் அப்படிதான் சொல்றாரு. உடல் நலத்தை காக்க உடற்பயிற்சி என்னென்ன வேணும்னு பாருங்க. மிதமான உழைப்பு, போதிய அளவு உறக்கம், அளவு முறையுடன் கூடிய உடல் உறவு, சத்தான அதே டைம்ல அளவுடன் கூடிய உணவு, அப்பப்ப கொஞ்சம் மௌனம், குரு காட்டிய வழியில தியானம். இதெல்லாம் சரியா செஞ்சு வந்தோம்னாதான் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்லைங்க. நம்ம உடல் நலமாக இருக்கும். மருந்தில்லா மருத்துவமாகிய நமது எளிய முறை உடற்பயிற்சி காயகற்ப பற்றி கொஞ்சம் தெளிவா பின்னாடி சிந்திக்கலாங்க. அப்புறம் இந்த 5 அளவு முறை பற்றியும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். எக்ஸசைஸ் தானே, எங்களுக்கு தெரியாதா? டெய்லி மன்றத்துக்கு போய் செஞ்சுட்டு தாங்க வர்றவங்க நாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம அருட்தந்தை என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பயிற்சியையும் சுயமா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு அதன் முழு பலனை உணர்ந்து செஞ்சாதான் நம்ம உடல் நலமாக இருக்கும். முழு மனதுடன் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும்னு சொல்லிக்காரு. சும்மா கையை சுத்து காலை சுத்தம்னா அப்படியே ரொட்டீனா நான் வாட்டில ஒரு 5 தடவை சுத்தினேன், இந்த பக்கம் ரைட்ல சுத்தினேன், லெப்ட்ல சுத்தினேன், அதெல்லாம் சரியா வராதுங்க. உணர்ந்து அப்படியே அந்த இடத்துலயே மனசை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காயக்கல்ப பயிற்சி செய்யறப்ப கூட முதல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த காயக்கல்ப பயிற்சி செய்முறையை மட்டும் டைரக்டா சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல அந்த தத்துவம், நம்ம உடல் உயிர் மனம் அத்தனையும் சொல்லி கொடுத்து அந்த 5ஐயும் ஒரு சர்க்கிள் போட்டு ஃபுல்லா விளக்கிட்டு தான், அதாவது தத்துவத்தை முதல்ல ஃபுல்லா விளக்கிடுவாங்க. எதுக்காக செய்யறோம், அதனோட பலன் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், காயக்கல்ப பயிற்சி பண்றோம். இப்ப உடல் நலம் பெற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம உடல் அமைப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அப்பதான் நம்ம உடற்பயிற்சி முறைகள் நம்ம எந்த பாகத்துக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படிங்கிறது நமக்கு புரியுங்க. உடலும் உயிரும் இணைந்து இயங்குபவன் மனிதன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனித உடல் இயங்க உயிர் சக்தி மூல காரணமாக உள்ளது. உயிர் சக்தி தங்கும் ஒரு பாத்திரம்தான் உடல். உடலும் உயிரும் நன்றாக ஒத்து உதவி, அதாவது 2 ஒத்துமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரியணும். அப்பதான் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உடல் அமைப்புன்னு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு செல்கள் இணைந்த ஒரு அணு அடுக்கு நிலையம் தாங்க நம்ம உடல். இது என்னதுங்க? அணு அடுக்கு நிலையம். இந்த குட்டி குட்டி செல்கள்லாம் எல்லாம் ஒண்ணு என்ன செய்யுது, கவ்வி பிடிச்சுக்கிறதுக்கு உதவுறது உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்த ஆற்றல். நமது மனித உடலை ஒரு பஞ்சபூத கூட்டு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே இருக்கிற பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்கு. அதை பத்தியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமது உடல் பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றாகிய நிலம், அது எப்படி இருக்கு நம்ம உடம்புல? எலும்பாவும் சதையாவும் இருக்குங்க. நீர் ரத்தமா இருக்கு. நெருப்பு உடல் சூடு, காற்று மூச்சு, விண் உயிராற்றல். பஞ்சபூதங்களும் தக்க விகிதத்துல மனித உடலில் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குங்க.
இதைத்தான் அவ்வை குரல் சொல்லுது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு. நம்ம மனித உடலுக்கும் உயிருக்கும் இடையில ஒரு 3 ஓட்டங்கள் இருக்குங்க. அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. மாரத்தான் ஓட்டம்ங்க. நமது உடல் நலமாக மாறத்தான் இந்த ஓட்டம். இந்த 3 ஓட்டம் எதுக்கு? நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு. அந்த 3 ஓட்டங்கள் என்னங்க? எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டத்திற்கும் தடை ஏற்பட்டால், அப்படி தடை ஏற்படாம நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் உயிரோட்டம் என்ன இருக்கும்? சீரா இருக்கும், உடல் நலமா இருக்கும். இந்த 3 ஓட்டம் நல்லா இருந்தாதான் உயிரோட்டம் சீரா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3க்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாம பாத்துக்கிறது தான் நாம ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கிற உடற்பயிற்சிங்க. அதைத்தான் ரெகுலரா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடல் நலமா இருக்கிறதுக்காக தான். இந்த 3 ஓட்டங்களுக்கு இடையே என்னெல்லாம் ஏற்படும் பாருங்க. தடை ஏற்படுமா? தேக்கம், திசை மாற்றம், வேக குறைவு, வேக அதிகரிப்பு, இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஏற்ப உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நல் உறவு, அத இணக்கமான உறவு பாதிக்கப்படுமாங்க. அதனாலதான் நமக்கு என்ன வருது? வலி, நோய், மரணம் 3 ஏற்படுதுங்க. உயிர் உடலினில் தொடர்ந்து இயங்க ஊடே செல்ற நீர், வெப்பம், காற்று அளவாய் இயங்க வேண்டும். அதாவது வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம். இந்த 3ல் ஒன்று முறைகேடுற்றால் உயிர் உடலை விட்டு பிரிந்து விண்வெளியில் சேர்ந்து விடும் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருக்காருங்க. எனவே நம்ம என்ன செய்யணும்? உடலுக்கும் உயிருக்கும் உறவு இனிமையா இருக்கணும். ஒரு ஹார்மனி இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. இந்த 3லயும் கூடுனாலும் தொந்தரவு தான், குறைஞ்சாலும் தொந்தரவு தான். காற்று, வெப்பம், ரத்தம், இதத்தான் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? வாதம், பித்தம், சிலேத்துவம், அதான் கபம் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3ல ஏதாவது ஒன்று தடுக்கப்பட்டாலும் என்னாகும்? அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். தடுக்கப்பட்டால் மட்டும் இல்லைங்க, ஓட்டத்துல திசை மாற்றம் ஏற்பட்டாலும், உடலை விட்டு வெளியேறினாலும், அதன் அளவு குறைஞ்சாலும், ஓட்டத்துல சின்னதா ஒரு குழப்பம் ஏற்பட்டா கூட அணு அடுக்குகள் சீர்குலைவு ஏற்பட்டு வலி, நோய் எல்லாம் உண்டாகுங்க. இந்த தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு வழி என்ன? மிக எளிமையான வழி. முதல்ல ஒரு சின்னதா ஒரு ரிலாக்ஸேஷன் தாங்க. மகரிஷியோட வாய்ஸ்ல ரிலாக்ஸேஷன் ஆடியோ இருக்குங்க. அதை தவறாம கேட்டு பாருங்க. வரிசையா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உடல் முழுவதும் பாய்ந்து பரவட்டும். அணு அடுக்குகள் சீரடைகின்றன. உடல் முழுவதும் செல்கள் அனைத்தும் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றன. அவை உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்கு ஓய்வு பெறுகின்றன அப்படின்னு சொல்லும் போதே உண்மையாவே நம்மளோட உடல் செல்கள் அனைத்தும் அப்படியே பூரண ஓய்வு பெற்று புத்துணர்ச்சி பெற்றுருங்க. உடல் நலமாயிரும் இல்லையா? மனவளக்கலை மன்றங்கள்ல இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சினால உடல் நலம், மன அமைதி பெற்றவங்க, அதான் புதுசா வந்தவங்க இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி அனுபவிச்சுட்டு தங்களோட அனுபவங்களை பத்தி சொல்றப்ப இந்த எளிய முறை உடற்பயிற்சி தொகுப்பினை நமக்கு வழங்கின வேதாத்திரி மகரிஷி அவங்களுக்கு நன்றி சொல்றது நமது வழக்கமாயிருது இல்லைங்க. நமது உடல் ஜீவகாந்தம் குறையும் போதுதான் உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது, நோய்கள் உண்டாகின்றன, உடல் நலக்குறைவு ஏற்படுது. அதாவது ஜீவகாந்த ஆற்றல் குறைகிறதுனாலதான் உடல் நலம் பாதிக்கப்படுது. ஜீவகாந்த திணிவு அதிகமா இருந்துச்சுன்னா நோய் கிருமிகள்லாம் நம்ம உடலை நுழைஞ்சு பெருக்கமாக முடியாதுங்க. அவ்வாறு நுழைய முயலும் நோய் கிருமிகளை நமது ஜீவகாந்த திணிவு தடுத்துரும். நோய் வராமல் காப்பதும் நோய்கள் பெருகாமல் தடுப்பதும் தான் நோய் எதிர்ப்பு தன்மை, இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்றோம். அந்த இம்யூனிட்டி பவர் கொடுக்கறதுக்கு நம்ம டிவி விளம்பரத்துல என்ன சொல்லுவாங்க? ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, பூஸ்ட் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நாம அளவான சத்தான உணவு உண்டு உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை பெருகுங்க. அப்புறம் இந்த ஜீவகாந்த திணிவு அதிகமாகணும்னா நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் யோசிங்க. நமது ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளான தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி இவைகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி உடல் நலம், உயிர் வளம் அதிகமாகும். காயக்கல்ப பயிற்சி ரொம்ப டீப்பா போலங்க, லைட்டா. இது ஒரு உயிர்வள பயிற்சி. காயக்கல்ப பயிற்சியினால் தொல்லை தரும் நோய் போகும், இளமை காக்கப்படும்.
காயக்கல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம். காயக்கல்பம் மூல நோய், குடல் புண் போக்கும். கனத்த உடல் இளைப்பு இவற்றை சமப்படுத்தும். இருதய நோய், இரத்த பித்தம், கடும் மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும். உடலில் உள்ள அதாவது காணும் நோய், காணா நோய் இப்படி குறைகளை போக்கி காயக்கல்ப பயிற்சி உடல் நலம், உயிர் வளம் காக்குங்க. அடுத்து உடல் நலத்தை கெடுத்துட்டு ஊர் ஊரா நாடு நாடா டாக்டரை நாடி அலையறதுக்கு பதில் நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிற அகதவ முறைகள், எளிய முறை உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நம்ம ஜீவகாந்தத்தை பெருக்கிக்கலாம் இல்லைங்களா? நித்யானந்த தவ முறை மூலமாக ஜீவகாந்தம் பெருக்கி உடல் நலத்துடன் நித்திய ஆனந்தம் பெற்று வாழலாமே. பஞ்சேந்திரிய தவம், 9 மைய தவம் எல்லாம் உடல் உறுப்புகளை, நாளமில்லா சுரப்பிகளை ஆரோக்கியமா வைக்க உதவும் தவ முறைகள் தானங்க. உடல் நலம் காக்கப்பட வேண்டும் என்றால் மனிதன் தனது உடலை அடக்கக்கூடாத இவைகள் 14 அப்படின்னு கட்டளை இடுறாருங்க நம்ம மகரிஷி. அது என்னங்க, அவைகள் என்னென்ன, எவை எவை அப்படின்னு பார்க்கலாமா? பசி, தாகம், தூக்கம். இன்னொருக்கு சொல்றேங்க, பசி, தாகம், தூக்கம் இது 3ஐயும் உடனே நிறைவு செய்யணுமா, தாமதமே கூடாது அப்படிங்கிறாருங்க. அப்புறம் சரி 3 சொல்லிட்டீங்க, மற்ற 11 எது எதுன்னு சொல்லலையேன்னு கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இருங்க ஒவ்வொன்னா சொல்றேன், நல்லா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாவி, ஏப்பம், மலம், கண்ணீர், அபானவாயு, மூச்சு, சுக்கிலம் ஆகிய 11ஐயும் அடக்கக்கூடாத கழிவு பொருள் அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாருங்க. மேற்கண்டவற்றையெல்லாம் அடக்குனா என்ன ஆகும்? உடல் நலம் கெட்டு போகுங்க. ஏங்க இதே விஷயத்த ஒரு சித்தர் முன்னமே ஒரு பாடலா பாடி இருக்காருங்களே, கொஞ்சம் கேட்கலாமா? தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாவி, தலைமலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கின் நீர் அதாவது கண்ணீர், அபானவாயு, நுவல், சுவாசத்தோடு ஈரேல் தூக்குமார் வேகம் தன்னை ஸ்வஸ்தன் தான் அடக்கிடானே. அது என்னங்க ஸ்வஸ்தன்? ஸ்வஸ்தன்னா யாருன்னா அவன் தான் உடல் நலம் வேண்டுபவனா. உடல் நலம் வேணுங்கிறவன் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அடக்கக்கூடாது. உடல் நலம் சீராக இருக்க மேற்கண்ட 11 கழிவு பொருட்களை அடக்காமல் வெளியேற்றி பசி, தாகம் ஆகியவற்றை முறையாக போக்கி அளவான தூக்கம் பெற்று வாழ்ந்தால் உடல் நலம் எப்பொழுதும் சீராக இருக்கும். உத்தமனாய் நீ அறிவில் ஓங்கவென்றால் உத்தவமும் அறநெறியும் 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இவ்விரண்டும் சித்திக்கணும்னா உடல் நலம் வேணும் இல்லைங்களா? இதற்கு உணவு, உழைப்பு, எண்ணம், தூக்கம், சீருணர்ந்த பால் உணர்வாம் கற்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஞான ஆசான். சுருக்கமா சொல்லலைன்னா உடல் நலம் உயிர் வளம் பெற 5 அளவு முறை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் ஆகிய 5 அளவு முறை வேண்டும். அளவுனா என்னங்க, எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அலட்சியமா அனுபவிக்காம இருக்கக்கூடாது, அதிகமாகவும் கூடாது, இதுதாங்க அளவு. முறை அப்படின்னா இயற்கைக்கு முரணாக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. மேற்கண்ட 5ஐயும் அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் மறுத்தா கூட போதுமா. மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மருத்துவம் அறியாதோர் செய்கை, அதாவது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற செய்கை அப்படின்னு சொல்றாரு. உடலை மதித்தால், உடலின் மகத்துவம் அறிந்திருந்தால் தான் இந்த 5 அளவு முறை கடைபிடித்தால் நலம் பயக்கும். அடுத்தது முதல்ல உணவு பார்க்கலாங்களா? உடல் நலத்துக்கு முக்கிய பங்கு உணவில் அளவு முறை தாங்க. நமது உடலை இயக்க தேவையான ஆற்றலை கொடுக்கிறது எதுங்க? உணவுதான். உணவை உண்டுதான் உயிர்கள் வாழ வேண்டும், நலம் பெற வேண்டும். உடல் தேவை அறிந்து அளவோடு சுத்தமான சத்தான உணவை நாம உண்ணணுங்க. உணவை குறைவாக சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காது இல்லைங்க, எனர்ஜி இல்லாம போயிடும். எனவே உணவில் அலட்சியம் கூடாது. அதிகமா சாப்பிட்டோம்னா உணவு செரிக்காம அதனால நோய்கள் பல உண்டாகும். மேலும் முறை மாறி உணவை சாப்பிடக்கூடாது. அது நமக்கு பலம் தரக்கூடிய எளிய உணவு வகையே போதுங்க.
பசித்து புசி, இதுதான் உணவின் தாரக மந்திரம். அடுத்த வேளை உணவுக்கு 1 மணி நேரம் முன்னதா நமக்கு பசி எடுத்துறணுமுங்க. அதுதான் அளவு. நீ ஜீரணிக்கும் அளவு உணவை உட்கொண்டால் உணவை நீ ஜீரணிக்கின்றாய். அப்படி இல்லைன்னா அதிகமா உட்கொண்டால் உணவு உன்னை ஜீரணித்து விடும். அதாவது உடல் நலத்தை கெடுத்து விடும். உணவு பாடல் ஒண்ணுங்க மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆலியார்ல கூட நம்ம இதுக்கெல்லாம் போறப்போ, பயிற்சிக்கெல்லாம் போறப்ப அங்க லோகாம்பாள் உணவு கூடத்துல இந்த பாடல் நீங்க எல்லாரும் கேட்டிருக்கலாம். உணவை நல் நினைவுடன் உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே. அதாவது உணவை சாப்பிடுறது எதுக்காக? உடல் நலத்துக்காக அப்படின்னு பாடியிருக்காரு. உணவு என்பது உடல் நலத்திற்கானது. அதாவது நம்ம சாப்பிட துவங்குறப்ப என்ன செய்யணும்? கையில் உணவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 முறை அஸ்வினி முதிரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு செஞ்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓஜஸ் மூச்சு போடுவதால் உணவில் காந்தத்தன்மை, அதாவது மேக்னெட்டிசம் பரவிடுது. அது உடலுக்கு தேவையான சத்து பொருட்களை சிற்றறைகள் எளிதா விரைவா உறிஞ்சறதுக்கு உதவியா இருக்குங்க. இப்ப நாம் உண்ணும் போது என்னென்ன செய்யக்கூடாது, என்னங்க செய்யக்கூடாது, நம்ம உண்ணும் போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இதெல்லாம் எவையெல்லாம் உடல் நலத்துக்கு தீங்கு தரும் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்களா? பேசக்கூடாதுங்களாம், சிரிக்க கூடாதுங்களாம், உணவை உருண்டையா பிடிக்க கூடாதாம், சிந்தக்கூடாதாம், இந்த நீர்ல எச்சில உமிழக்கூடாதாம். இதெல்லாம் உண்ணாமலை சதகத்துல வர்ற கண்டிஷன்ஸுங்க. ஆசாரக்கோவை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? படுத்தபடி உண்ணக்கூடாது, வெட்ட வெளியில் நின்றபடி உண்ணக்கூடாது, கட்டில் மேல் அமர்ந்தபடி உண்ணக்கூடாது. இப்ப நாம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. டிவி பார்த்துக்கிட்டே உண்ணக்கூடாது, மொபைல் பார்க்க கூடாது, லேப்டாப்ல கவனம் கூடாது, காலம் தவறி உண்ணக்கூடாது, உணவு உண்டவுடன் தூங்க போகக்கூடாது. அதனால பெப்டிக் அல்சர் வரும்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னவரு ஏதாவது உணவு முறை திட்டம் உடல் நலனுக்காக கொடுத்திருக்கிறாரா? என்னென்னதான் சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஆமாங்க, எளிய உணவு, பொதுவான உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்களஞ்சிய கவிதை ஒண்ணு கொடுத்திருக்காருங்க. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கும். காலையில என்ன செய்யலாமா? புஞ்சை தானியத்துல கஞ்சி தேங்காயோட சாப்பிடலாம். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள் கோதுமை மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ காப்பி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஒவ்வொருவரும் நஞ்சை தானியம் புஞ்சை தானியம் ரெண்டையும் நம்ம தினசரி உணவுல ரெகுலரா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடல் உறுதி பெறும். அறிவு நுட்பத்துக்கு இது மிக அவசியம் அப்படிங்கிறோம். உடல் நலமாக உயிர் வளமாக விளங்க உணவில் அளவு முறை, எளிய சத்தான உணவு, நேரத்தே உண்ணுதல், பொருந்தும் உணவுகளை மட்டும் உண்ணுதல், அதாவது நமக்கு நம்ம உடம்புக்கு ஒத்து போற உணவு மட்டும் உண்ணுறது, தேவைப்படும் நேரம் உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். சில சமயம் வயிறு நல்லா கனமா இருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு உண்ணா நோன்பு அன்னைக்கு இருந்துடலாம். இதெல்லாம் ஒரு சிறந்த வழிகள் ஆகும். அடுத்து உடல் நலம் காக்கும் 5 அளவு முறையில வர்றது உழைப்புங்க. உணவு பார்த்துட்டோம், இப்ப உழைப்பு. அளவுக்கு மீறிய உடல் உழைப்பால் உடல் ஆற்றல் என்ன ஆயிடுது? வீணா போயிடுது. அதனால் அனைத்து நோய்களும் ஒரு அலையா விருந்தாளியா வரும். உடல் நலம் கெடும். உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு உடல் நலம் தரும் ஒன்றாகும். உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன்பெறும் உணர்வீர். இது மாக்கோளமாய் விளைந்த மதிக்க கவிதைங்க. உழைப்பினால் உடல் நலமாகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உழைப்பு அளவோடு இருக்கணுங்க. ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம். சரிதாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். அதுதான் உழைப்பின்மையும் நோயினை வளர்க்கும். சும்மாவே உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்? உடல் நலம் கெட்டு போகும். உழைப்பு குறைவு அல்லது உழைப்பின்மையால் நமது உடற்கருவிகளின் செயல்திறன் குறைந்து இரத்த ஓட்டம் தாமதமாகும். கழிவு பொருட்கள் உடலை விட்டு முழுமையா வெளியேறாதாங்க. நோய்கள் உண்டு பண்ணும். உடல் நலம் பாதிக்கப்படும். மூளை உழைப்பு உடல் உழைப்பு, அதான் 2 உழைப்புங்க. ரெண்டுமே அளவோடு முறையோடு இருந்தால்தான் நம்ம உடல் நலம் மேம்படும். அடுத்தது நமக்கு பிடிச்சமான உறக்கம்ங்க. உடலுக்கு ஓய்வை தருவது உறக்கம். இது இயற்கை நமக்கு அளித்த வரம்.
உறக்க நேரத்துல தான் நமது உடல் உறுப்புகளை செம்மையாக்கும் பணி நடைபெறுதுங்க. உடல் களைப்பு நீங்குது, உடல் ஆற்றல் புதுப்பிக்கப்படுகிறது. அதிக உறங்குறோம், ரொம்ப உறங்குறோம், நேரம் தவறி உறங்குறோம், அப்ப உடல் இயக்கத்துல குறைஞ்சு போகுது. கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம் முறையாக நடைபெறாத நிலை ஏற்படுது. அதனால என்ன ஆகுது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அறிவு திறனும் பாதிக்கப்படுகிறது. குழந்தைகள்லாம் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் உறங்கணும். இளைஞர்கள் 7 மணி நேரம், வயதில் முதிர்ந்தவர்கள் 8 மணி நேரம் உறங்க வேண்டியது அவசியம்ங்க. உறங்கச் செல்லும் முன் சாந்தி யோகம், அக்கு பிரஷர், உடல் தளர்த்தல் பயிற்சி செய்து வந்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும். தூக்க மாதிரியை நாடும் அவசியம் இருக்காது. உடல் நலம், உயிர் வளம் சிறக்கும். அடுத்தது, உடல் உறவில் அளவு முறை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் நிலைக்குங்க. அளவு முறை மீறினால் ஏற்படும் விளைவு என்ன தெரியுங்களா? உடல் நலம் குன்றும், ஜீவகாந்த ஆற்றல் குறையும், நோய் எதிர்ப்பாற்றல் குறையும், விரைவில் முதுமை வந்துவிடும். கற்பு நெறி காத்து அளவு முறை கடைபிடித்தல் உடல் நலம் பாதுகாக்கப்படுங்க. அடுத்து, நல்ல எண்ணங்களையே எப்பொழுதும் மனசுல தவள விட்டுக்கிட்டு இருந்தோம்னா உடல் நலம் மேம்பாடு அடையும். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம செஞ்சுக்கலாங்க. அதாவது, உடல் நலம் மேம்பட உணவே மருந்து அப்படிங்கிற வகையில உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். ஒரு சில உதாரணம் என்னன்னா, நீரிழிவு நோய் தடுக்கிறதுக்கு மருந்து வெந்தயம்ங்க, மலமிளக்கி, கடுக்காய், சீரகம் உடல் குளிர்ச்சி தரும், சுக்கு வாயு சமன்படும், பூண்டு இதய தசை கொழுப்பு நீங்கும், மஞ்சள் தீய கிருமிகளை அழிக்கும், அதாவது கிருமி நாசினியா செயல்படுதுங்க. அடுத்து, உடல் நலம் மேம்பட நீர் சிகிச்சை, அதாவது ஹைட்ரோதெரபி. இப்ப இல்ல, மகாத்மா காந்தி காலத்துல இருந்தே அது இருக்குது. சரியான நீராடல் பயிற்சி மூலமாக உடல் வெப்பம் எல்லாம் தணிக்கப்படுதுங்க. உடல் அழுக்கு நீங்கி உடல் தோள்கள் நன்கு சுவாசிக்குது. நாம எப்பவும் டெய்லி குளிக்கிறது தானங்க, அதனால என்னங்க உடல் நலம் மேம்பாடு அடைய போகுது. கொஞ்சம் டயர்னஸ் போகும், வியர்வை நாற்றம் இருக்காது, உடல் பளபளப்பா இருக்கும். இது மட்டும்தான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா குளிர் நீர்ல குளிச்சா, வெந்நீர்ல குளிச்சா உடலுக்கு ஏற்படுற நன்மை என்னங்கிறத பத்தி கொஞ்சம் கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கலாம். குளிர்ந்த நீர்ல குளிச்சோம்னா, இதில் குளிக்கும் போது நம்ம மேல் பரப்பு தோல்ல இருக்க ரத்த குழாய்கள்லாம் அப்படியே சுருங்குமா. அந்த குளிர்னால ரத்தம் உள்நோக்கி தள்ளப்படுகிறது. அதனால புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகுது, நரம்பு தளர்ச்சி நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. வெந்நீர்ல குளிச்சோம்னா தோலின் மேலுள்ள ரத்த குழாய்கள் என்ன விரியும். அப்ப உள்ளிருக்கும் ரத்தம் அப்படியே மேல் பரப்பை நோக்கி, தோலின் மேல் பரப்பை நோக்கி பாய்வதால் வலிகள் எல்லாம் போகுது. உடல் வலினா வெந்நி வச்சு குளின்னு சொல்றாங்கல்ல, இதுதாங்க காரணம். குளியல் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாத குளியல், அருவி குளியல், இடுப்பு குளியல், தண்ணீர் வெந்நீர் மாற்று குளியல், பாத குளியல், இவ்வகை குளியல்கள் உடலுக்கு உற்சாகம், தோல் நீகள் நீங்க பெறும், நன்கு பசி எடுக்கும். அப்ப அளவான சத்தான உணவு சாப்பிடுறப்ப உடல் நலம், உயிர் வளம் மேம்படுங்க. அடுத்து, குளியல் வகைகள். அதாவது சூரிய குளியலாம்ங்க. இது நெருப்பு மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. உடல் கழிவுகள் தோல் வழியா வியர்வைகள் வெளியேறும், வைட்டமின் இ கிடைக்குமாங்க, எலும்புகள் உறுதியாகுமா. வாழை இலை குளியல் முறை, எண்ணெய் குளியல், மூலிகை குளியல், மண் குளியல். இந்த குளியல் முறைகளை உடல் என்ன ஆகுதுங்க, உடல் வெப்பம் சமனடையுது, தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குது, ரத்த ஓட்டம் சீராகுது, உடலில் உள்ள நஞ்சு உடல் புத்துணர்ச்சி மேம்படுது. அடுத்து உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி. இது கொஞ்சம் வேகமா பார்த்துடலாங்க. இது சிறப்பான முத்தாய்ப்பான சிந்தனை. உலகில் உள்ள உடற்பயிற்சிகள்ல சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து மருத்துவத்துறையில தமக்கு உள்ள அனுபவத்தை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு அவற்றை தாமே பயிற்சி செஞ்சு பலன்களை கண்டறிந்து எளிய முடர் உடற்பயிற்சியை நமக்கு தந்துள்ள நமது அருட்தந்தையின் கருணைய என்னன்னு சொல்றதுங்க. உடல் உறுப்புகள் எதனையும் வருத்தாமல் பயிற்சிக்கு அதிக நேரத்தை எடுத்துக்காம மிகுந்த பலனை தருவதுதான் நம்ம சிம்பிளிஃபை பிசிக்கல் எக்ஸசைஸ். நமது உடற்பயிற்சியில 2 கட்டங்கள் இருக்குங்க. இருக்கை, இயக்கம், அதாவது பாய்ஸ்டர் மூவ்மெண்ட். இந்த 2ஐயும் மாற்றி அமைப்பதன் மூலம் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகியவற்றை
முறைப்படுத்துதலே நம்ம உடற்பயிற்சி முறைங்க. நாம தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறது மூலமா உடல் குறைபாடுகள் நீக்கம் பெறும், ஓட்டங்களின் வேகத்திலும் அளவிலும் சமச்சீரை ஏற்படுத்தலாம், உடல் ஒழுங்காக இயங்கும். நமது உடற்பயிற்சி முறை நோயை தீர்த்து கொள்வதற்கும் நோய் வராமல் தடுத்து கொள்வதற்கும் விழிப்பு நிலையை தரக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி முறைங்க. நமது உடல் கட்டு தளர்வின்றி கட்டுக்குலையாமல் இருக்க உடற்பயிற்சி உதவுவது. சீரான ஜீவகாந்த ஓட்டத்தால் அணு அடுக்குகள் சீர்குலையாமல் கோர்வையா இருக்குங்க. நமது உடற்பயிற்சி எல்லா பருவநிலைகளுக்கு ஏற்றது. 8 வயசு முதல் 80 வயசு மேற்பட்டவங்களுக்கு ஆண் பெண் இரு பாலாரும் செய்யக்கூடிய பயிற்சி. இது கடுமையான பயிற்சி முறையாக இல்லாமல் எளிமையாக ஆனால் சிறந்த பயிற்சி முறைங்க. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வதால் நமது மூளை திறன் செயல்திறன் அதிகரிக்கிறது. உற்சாகமாய் புதிய நாளை தொடங்கலாம். இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு நம்ம மனசு பண்பாடுங்க. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் நீ சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் நீ சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் நீ வெற்றியாளன். இது ஒரு புது கவிதைங்க. ஆனா நேற்று செய்ய வேண்டிய உடற்பயிற்சியும் நான் இன்னைக்கு செய்யறேன்னு சேர்த்து செஞ்சா அது ஓவர் டோஸ் ஆயிருங்க. அளவு முறை மாறிவிடும். உடற்பயிற்சியிலும் அளவு முறை தேவைங்க. இப்ப காயக்கல்ப பயிற்சி நான் காலையில செய்யல, விட்டு போச்சு, உடனே சாயந்தரம் 2ஐயும் சேர்த்து செய்யலாங்களா? கூடாதுங்க. 9 விதமான உடற்பயிற்சிகளை நமக்கு நம்ம அருட்தந்தை அவங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, அதை வரிசையா சொல்லணுமா? நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி. நிறைய பேருக்கு அந்த வரிசை கூட மறந்துருச்சுங்க. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடலை தேய்த்து விடுதல், 14 பாயிண்ட் அக்கு பிரஷர், உடம்பை தளர விடுதல், ஓய்வு தரும் ரிலாக்ஸேஷன் பயிற்சி. இந்த பயிற்சியை முறையா செஞ்சோம்னா உடல்ல இருக்கிற எல்லா சிற்றறைகளும் செயல்களும் முறையான இயக்கம் பெறுகின்றன. நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்ப நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்குங்க. 8 மணி நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையை 6 மணி நேரத்துல செய்யக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும். பயிற்சியை வேக உணர்வுக்கு இடம் கொடுக்காமல், ஒரு சிலர் அந்த மகராசனம் பயிற்சி எல்லாம் செய்வாங்க பாருங்க, ரைட் லெஃப்ட் சொல்றதுக்குள்ள டபக் 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 டபக்குன்னு அப்படியே திரும்பிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம நிதானமாக மென்மையாக இந்த அசைவுகளை செய்யும் போது உடல் நலத்துல சீரான முன்னேற்றம் கிடைக்கும். கைப்பயிற்சினால ரத்த ஓட்டம் சீரான இயக்கத்துக்கு வருதுங்க. நுரையீரல் விரிவடையுது. இதயம் நுரையீரலுக்கு போதிய ரத்த ஓட்டம் காற்றோட்டம் கிடைக்குது. தோள்பட்டை மூட்டுக்கள் இயல்பாகுது. லூபிரிகன்ட் சீரா இருக்கு. அதாவது நம்ம உடலோட வலதுபுறம் இடதுபுறம் இருபுறமும் ஜீவகாந்த ஓட்டம் சீராகிறது. முழங்கால் பயிற்சியில முழங்கால் மூட்டு பிடிப்புகள் சரியாயிருது. இந்த ஒரு பயிற்சியிலேயே உடல் முழுவதுக்கும் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீரடைவதை நம்ம அப்படியே உணர முடியுங்க. கால் பயிற்சியில வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராகுது, மலச்சிக்கல் நீங்குது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினால உடல் இருக்கிற சிற்றறைகள் ஆற்றல் முறைப்படுத்தப்படுகிறது, நரம்புகள் ஊக்கம் பெறுகின்றன. அடுத்து நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. இது உடலுக்கு தேவையான பிராணவாயு முழுமையா கிடைக்குது. மூச்சு திணறல், சளி பிடித்தல், மறதி, சோம்பல், சைனஸ் ட்ரபுள் இதெல்லாம் சரியாகுதுங்க. உடல் நலம் காக்கலாம் முறையாய் செய்தால். இது நம்ம அருட்தந்தை அவர்களின் விளக்கம்ங்க. கண் பயிற்சியில கண் பார்வை மேம்படுது, கண் குறைகள் நீங்கி கண் நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கபாலபதி மூச்சு திணறல் மூக்கடைப்பு போன்ற நோய் நீங்குது. மூளைக்கு ரத்தம் நன்கு பாய்ந்து நம்மளோட சிந்தனை திறன் மேம்படுது. மகராசனம் பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்குங்க. நீரிழிவு நோய், மூட்டு வலி, நரம்பு கோளாறு, ரத்த அழுத்தம், இடுப்பு வலி, முதுகு வலி ஆகியவை குணமாகுது. உடல் முழுவதும் ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்கிறது. அடுத்து மசாஜ். இந்த பயிற்சியில உடல் இயக்கம் சீரடைது, ஜீவகாந்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் சென்று உடல் பலம் பெறுது. 14 பாயிண்ட் அக்கு பிரஷர், உயிரோட்டம் சீரடைதுங்க. உயிரோட்ட தடை நீக்கப்பட்டு உடல் சுறுசுறுப்புடைகிறது. 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பட்டு பேசணும்னாலே நமக்கு 1 hour வேணுங்க, 1 hourக்கு மேலேயே வேணும். அடுத்து ரிலாக்ஸேஷன் பயிற்சி. உடல் முழுவதும் களைப்பு நீங்கி புத்துணர்வு பெறுகிறது. குறிப்பா இருதய பாதிப்பு ஏற்படாம பாதுகாக்கிறது இப்பயிற்சி. உடல் தளர்த்துதல் பயிற்சியில் உடல் முழுவதும் ஜீவகாந்தம் நிரம்பி வழியும் போது உடலில் அனைத்து செல்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உடல் வலிமை பெறுகிறது, ஓய்வு பெறுகிறது, உடல் நலம் பெறும், மனம் அமைதி அடைகிறது, உயிர் வளம் பெறுதுங்க. அடுத்து நிறைவா
மௌன விரதம் உடல் நல மேம்பாட்டுக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? வாய்மூடி பேசாமல் மௌன விரதம் ஏற்கும் போது உடல் நலம் மேம்படும், கோபம் வராதுங்க, பொறுமை வளரும், உயிராற்றல் பெருகும், ரத்த அழுத்தம் குறையும், உடல் நலம் மட்டுமில்ல குடும்பத்துல பூசல் வராது. ஏன்னா கோபம் வராம பொறுமை வந்துருது இல்லைங்க. ஆன்மீக அறிவு மேம்படுதுங்க. அடுத்து நம்ம சங்கல்பம் என்னங்க? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம். அதைத்தான் மகரிஷி முதல்ல வச்சிருக்காங்க. உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்தந்தை அவர்களின் அனைத்து பயிற்சிகளுமே நமது உடல் நலத்தை, உயிர் வளத்தை மேம்படுத்துவதா தாங்க அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியமுள்ள உடல்தான் ஆத்மாவின் ஆனந்த மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியம், உடல் நலம் என்பது மனிதர்களின் இயற்கை நிலை. உடல் நலமாக ஆரோக்கியமாக இருப்பது என்பது நமது பிறப்புரிமை. இயற்கை நீதியின்படி உடல் ஆரோக்கியமாக, உடல் நலமாக, உயிர் நலமாக சிறப்பாக வாழ அற்புதங்கள் நிறைந்த நமது எளிய முறை உடற்பயிற்சி துணை புரியுதுங்க. உடல் நலம் காத்திடும் உண்மை அறிந்தோம், உயிர் வளம் காத்திடும் வழிகள் அறிந்தோம். உடல் நலம், உயிர் வளம் பற்றி இதுவரை என்னோடு இணைந்து சிந்தித்த இருப்பால் மெய் அன்பர்களுக்கும் நன்றி. உடல் நலம், உயிர் வளம் மேம்பட மகரிஷி அளித்துள்ள வழிமுறைகள் எண்ணற்றவைங்க. அவரது அனைத்து பயிற்சிகள், தத்துவங்கள், சிந்தனைகள் அனைத்துமே உடல் நலம், உயிர் நலம், மனவளம், உலக அமைதி பற்றியவே ஆகும். அவரது சிந்தனை கடல் அமுதத்தில் ஒரு சிறு துளி பருகிட வாய்ப்பளித்த சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி, சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் அண்ட் தாய்லாந்து தவமைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. அதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. உடல் நலம் பேணி நமது உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் சமூகத்திற்கு நலம் விளைவிக்க பயன்படுத்துதல் நமது கடமை ஆகுங்க. உடல் நலத்தோடு, உயிர் வளத்தோடு, உடல் வலிவோடு அறிவுத்திறன் ஒன்று சேர்ந்து கடமை செய்வோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.